ஹாய், நான் பால் ஃப்ரம் லிவிங் காட் சர்ச். இந்த ஊழியங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள www.livinggod.church என்கின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் கேட்க போகும் இந்த மெசேஜ் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை எங்களுக்கு connect@livinggod.church என்கின்ற இமெயில் முகவரிக்கு அனுப்ப மறக்க வேண்டாம். பாஸ்டர் கிறிஸ்டோ பிரசங்கித்த போர் ஆயுதம் என்ற மெசேஜ் சீரீஸில் இது 2வது பகுதி. இதில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பிசாசானவன் எப்படி எதிர்க்கிறான்ற பற்றியும், அவங்க தங்களையும் தங்களுடைய அபிஷேகங்களையும் எப்படி காத்து கொண்டாங்கன்ற பற்றியும் பார்க்க போகிறோம். செய்திக்குள் போகலாமா? யாத்திரையாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறதான வசனங்கள் 13 தொடங்கி 16 முடிய. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். 15வது வசனம் மிக முக்கியமான வசனம். 15, 16 கவனிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டு, உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சத்தமிட்டு சொல்லுங்க, யெகோவா நிசி, யெகோவா நிசி என்று பேரிட்டு. 16வது வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தலைமுறை தோறும், எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லுவோம், தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகுமாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த இடத்தில் அமலேக்கிய என்ற ஒரு மக்கள் கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு யுத்தம். ஆனால் இங்கே 16வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறை தோறும் அமலேக்கியனை எதிர்த்து நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த யுத்தம் ஏதோ ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல ஏதோ ஒரு மக்கள் கூட்டம் ஆண்டவருடைய மக்களை எதிர்த்து ஒரு காலத்துல நடக்க போகிற ஒரு யுத்தம் அல்ல. இந்த யுத்தம் தலைமுறை தலைமுறைக்கும் தொடரக்கூடிய ஒரு யுத்தமாய் இருக்கிறது. அதான் ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தை ஆண்டவர் தலைமுறை தலைமுறை என்று சொல்லும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைமுறையையும் அது காண்பிக்கிறது. இந்த தலைமுறையிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அமலேக்கிய ஆவியை எதிர்த்து அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, பொல்லாத ஆவி தேவனுடைய ஸ்தலத்திலிருந்து கீழே விழுவதற்கு முன்பாக தேவன் அவனுக்கென்று ஒரு பெரிய ஸ்தானத்தை பரலோகத்தில் வைத்திருந்தார். அவன் பரலோகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி நடத்தினாரோ அதை பார்த்து அதே போல அவன் விழுந்த பிற்பாடு தன்னுடைய ராஜ்யத்தையும் அந்த பொல்லாதாவி அதே வண்ணமாக அவன் கட்டி எழுப்புகிறான். பரலோகத்தில் ஆண்டவர் எப்படி தன் ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறாரு? தூதர்களை படைத்திருக்கிறார். தூதர்கள், ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஆண்டவர் ஒரு இலாக்காவை, ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு மிகாவேல் என்கிற தூதனை பற்றி வேதத்தில் வாசிக்கும் பொழுது எங்கேயெல்லாம் தேவனுடைய யுத்தத்தை நடப்பிக்கணுமோ அங்கே எல்லாம் கர்த்தர் மிகாவேலை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு காப்ரியேல் என்ற தூதனை ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி கொண்டு வரணுமோ அப்போ காப்ரியேல் தூதனை ஆண்டவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக மரியாளுக்கு அந்த கண்ணியின் வயிற்றில் தேவகுமாரன் பிறக்க போகிறார் என்ற செய்தியை அந்த காப்ரியேல் தூதன் கொண்டு வந்து மரியாளுக்கு கொடுத்தார். அதே போலதான் இந்த நாட்களில் இந்த பொல்லாத ஆவிகளுக்கு தலைவனாய் இருக்கிற லூசிபர் என்பவனை ஆண்டவர் ஆராதனை நடத்துகிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஒரு மகிமையான இடத்தை பரத்தில் அவனுக்காக கொடுத்தார். அதுதான் அவனுடைய டிபார்ட்மெண்ட். ஆனால் அவனோ மேட்டிமையில் பெருமையில் விழுந்து
நான் தேவனுடைய ஸ்தானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லி தன் ஸ்தானத்தை, உள்ள ஸ்தானத்தை இழந்தவனாய் பாதாளத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியின் தலைவனாக அந்த லூசிபர் காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் விழும்பொழுது தனியே விழலையாம், அவனோடு கூட ஒரு கூட்ட தேவதூதர்களை அழைத்து கொண்டு அவன் தாழே விழுந்தான். அப்போ இவனுக்கு இப்போ ஒரு இருளின் ராஜ்யத்தை அவன் பூமியில ஸ்தாபிக்கிறான். அவனுடைய ராஜ்யத்தை அவன் எப்படி நடத்த போகிறான் என்றால், அவனை நம்பி வந்த இந்த பொல்லாத தேவதூதர்கள் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை அவன் ஏற்படுத்தி, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பொல்லாத ஆவியை தலைவனாக வைத்து அவனுடைய ராஜ்யத்தை அவன் நடத்தி வருகிறான். இப்பேற்பட்ட ஆவிகள் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிற நாடுகளை உருவாக்கி, அந்த நாட்டு மக்களுக்குள் இந்த ஆவிகள் புகுந்து, அந்த ராஜாக்களுக்குள் இந்த ஆவிகள் புகுந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட தாக்குதல் ஏற்படுத்திய நாடுகளில் ஒரு நாடுதான் அமலேக்கிய மக்கள் கூட்டம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கிறார், அந்த கூட்டம் தலைமுறை தோறும் இஸ்ரவேல் மக்களை எதிர்க்குமாம், தேவனுடைய மக்களை. அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை கூட அமலேக்கிய ஆவி எதிர்க்கிறது. உங்களுடைய எதிரியுடைய திட்டங்களையும் அவனுடைய செயல்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அவனை நீங்கள் வீழ்த்த முடியும். நீங்க இந்த சத்தியத்தை அறியாமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்றால், எதிரி உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய இருக்கிறான் என்பதை அறியாமல் இருக்கிறபடியினால் அவனை ஒரு நாளும் உங்களால் வீழ்த்த முடியாமல் போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கிய ஆவி, கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தலைமுறைக்கும் யுத்தம் செய்கிற ஒரு ஆவி. ஏன் இந்த ஆவி மாத்திரம் ஒரு வித்தியாசமான தலைமுறை இதுக்கு முடிவில்லைன்னு ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த ஆவியின் செயல்பாடுகள் என்ன? 2 வேத பகுதிகளை நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்டு அந்த பகுதிகளை குறித்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு அந்த பகுதிகளை நான் விளக்கி உங்களுக்கு நான் பேசுவேன். முதலாவது பகுதி, அமலேக்கிய ஆவியை ஏன் கர்த்தர் இவ்வனமாக அவனை குறித்து காட்டுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுவோம், வழி மறித்த செய்கையை. உங்கள் வேதாகமத்தை குறித்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அமலேக்கியன் ஆவி தேவனுடைய மக்களை எப்படியாக தாக்குகிறான்? உபாகமம் 25:17-19 வாசிக்க கேளுங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், அந்த வார்த்தையை எல்லாம் குறித்து கொள்ளுங்க, இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடுவாய். இதை மறக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இதை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது. எதை? அமலேக்கியனை நீ எதிர்க்கிற காரியத்தை. எப்ப மறக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? நீ இளைப்பாறுகிற காலத்தில் குறிப்பாக நீ இதை மறக்க இயலாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இளைப்பாறுகிறது என்றால் எல்லாம் நம்ம லைஃப்ல முடிஞ்சு நம்ம சந்தோஷமா ஆண்டவருடைய எல்லா வாக்கு தத்தங்களையும் பெற்று ஆரவாரத்தோடு மன மகிழ்ச்சியா இருக்கிற நாள். இந்த நாட்கள்ல எப்படியாவது யுத்தத்தை பற்றி யோசிப்போமா? நமக்கு வருகிற கெடுதலை பற்றி யோசிப்போமா? இது மனமகிழ்ச்சியான நாள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ உன் மனமகிழ்ச்சியான நாள்ல இருந்தால் கூட, நீ இளைப்பாறுகிற நாள்ல இருந்தா கூட, உன் வாழ்க்கையில எல்லாம் நன்மையாக நடக்கிற நாட்களில் நீ இருந்தால் கூட அமலேக்கியனை நீ அழிப்பதை மறந்து விட வேண்டாம். அப்ப ஆண்டவர் எவ்வகை எச்சரிக்கிறார் பாருங்க.
உனக்கு இளைப்பாறுதல் வந்தா கூட நானே உன்னை பிளஸ் பண்ணி உன் பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசங்கள்ல உனக்கு சமாதானத்தை கொடுத்தா கூட உன்னை எதிர்க்க ஒருவன் பதுங்கி இருக்கிறான். அவன்தான் அமலேக்கியன். அவனை நீ ஒரு நாளும் மறக்காதே, மறந்து விடாதே. அவனை நீ அழிக்க வேண்டும். இன்று புதிய ஏற்பாட்டு காலம், நாம் இளைப்பாறுகிற காலம். எதிலிருந்து? பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண கட்டளைகள். பழைய ஏற்பாட்டில் 600க்கும் மேற்பட்ட கட்டளைகளை மக்கள் செய்து தேவனை சொந்த முயற்சியினால் பிரியப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்து அவர்கள் முயற்சியில் தோல்வி அடைந்தார்கள். கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றினார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். அப்போ தேவனை என் சொந்த கிரியையினால பிரியப்படுத்தணும் என்ற ஒரு பெரிய சிரமத்திலிருந்து கிறிஸ்துவின் கிரியையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்ற இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளாக நாம் இருந்தாலும் வேத வசனம் சொல்லுகிறது, நீ இளைப்பாறுகிற காலத்தில் கூட அமலேக்கியனை கண்டு நீ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவனை நீ எதிர்க்க எல்லா தலைமுறையிலையும் நீ நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப அமலேக்கியன் யாரு? ஏன் இந்த குறிப்பிட்ட ஆவியை குறித்து தேவன் மீண்டும் மீண்டுமாக அவருடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார்? இவனுடைய செய்கை என்ன? முதலாவது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அழிப்பதுதான், பதுங்கி இருந்து அழிப்பதுதான் இந்த அமலேக்கியனுடைய வேலையாக இருக்கிறது. அதனாலதான் அதுதான் அவனுக்கு கொடுத்திருக்கிற டிபார்ட்மெண்ட். அதை தான் அந்த லூசிபர் அமலேக்கிய ஆவியை பார்த்து சொல்லியிருக்கிறான், ஏய் அமலேக்கிய ஆவி, உன்னுடைய வேலை என்னவென்றால் நீ பதுங்கி இருந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லோரையும் நீ அழிக்க வேண்டும். அப்ப அவங்களை எப்படி அழிக்கணும்? இங்க ஆங்கில வேதாகமத்தில் அந்த சாமுவேல் வசனத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா? வழிமறித்த, ஆங்கிலத்தில் ஆம்புஷ், பதுங்கி இருந்து மறைவாக இருந்து கண்ணி வைத்து அவர்களை நீ தாக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களை 430 ஆண்டு காலம் அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு வனாந்தரத்தில் சில ஆண்டு காலம் அவங்களை வழி நடத்திக்கிட்டு போறார். இந்த மக்கள் தேவனால் தனியே பிரிக்கப்பட்டு அவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள். தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றவர்கள். பழைய ஏற்பாடில் எனினும் ராஜாக்கள் என்று, ஆசாரியர்கள் என்று, தீர்க்கதரிசிகள் என்று தேவனுடைய முக்கியமான வேலையை ஒரு காலத்தில் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்ததுதான் அபிஷேகம், உன்னத பலன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தன்னுடைய ஆவியானவரை ஊற்றுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எல்லார் மேலும், மூப்பர் மேலும், வாலிபர் மேலும், ஊழியக்காரன் மேலும், ஊழியக்காரிகள் மேலும், எல்லார் மேலேயும் கர்த்தர் தன்னுடைய உன்னத பலனாகிய அபிஷேகத்தை ஊற்றிருக்கா. அப்போ அந்த அமலேக்கிய ஆவியுடைய டார்கெட் யாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை நான் எப்படியாக என்ன பண்ணோம்? வீழ்த்தணும். ஏன்? ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு ஏரோ ஹெட் மாதிரி, ஒரு கூர்மையான அம்புல இருக்கிற அந்த முனையை போல. அந்த அம்பு என்னதான் வீசப்பட்டாலும் அந்த முனைதான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போலதான் இன்னதான் தேவனுடைய மக்களுக்கு ஆற்றலும் திறமைகளும் அடங்கி இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் தான் இந்த தேசங்களில் சில காரியங்களை செய்ய வைக்கும். ஆவிக்குரிய லோகங்களில் சில தாக்கங்களை நன்மைக்கு ஏதுவாக செய்ய வைக்கும். அதை இந்த அமலேக்கிய ஆவி அறிந்திருக்கிறான். அவனுக்கு தெரியும், அபிஷேகம் இருக்கிற வரையும் தான் இவங்க சில காரியங்களை செயல்படுத்த முடியும். அவங்களை எப்படியாவது அந்த அபிஷேக நிலையிலிருந்து தள்ளிவிட்டால் அவர்கள் பயன்படாத ஒரு பாத்திரமாக சபையில் அமர்ந்திருப்பார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை எப்படி தாக்கணும்? அவங்க விழிப்போடு இருக்கிறாங்க, அவர்களை பதுங்கி தாக்க வேண்டும். அதுதான் அவனுடைய எண்ணம். எப்படி ஆகிலும் கர்த்தருடைய மக்களை தாக்கணும். அதுதான் ஏன் அவனுக்கு இப்பேற்பட்ட எண்ணம். நல்லா கவனிங்க. காரணம் ஏனென்றால் அவனுக்கு அபிஷேகம் கிடைக்கவில்லை. யார் இந்த அமலேக்கியன்? அமலேக்கியனுடைய தகப்பன் வீட்டார் தான் ஏசாவின் சந்ததி. அமலேக்கியனுடைய தாய் வீட்டார் கானானியனின் சந்ததி. தகப்பன் ஏசாவுடைய கதையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவன் வீட்டில் 2 பேர். அவன் ஒருவன் மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை, அவனுடைய தம்பி யாக்கோபு. அக்காலத்தின் முறை பிரகாரம் தகப்பன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் எல்லாம்
மூத்த பிள்ளைகள் மேல தகப்பன் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேக பரிமாற்றம் அப்படியே ஏற்படுகிறது. அப்போ தம்பிக்கு என்ன ஒரு எண்ணம், ஏன் தம்பியா பிறந்துட்டேன், எனக்கு தேவ அபிஷேகம் இல்லையே என்ற எண்ணம். ஆனா அண்ணனுக்கோ அபிஷேகத்தை குறித்து ஒரு பெரிய கரிசனையே இல்லை. தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதன் மேல ஒரு வைராக்கியமே இல்லை. ஒரு நாள் அவன் வருகிறான், களைப்பாய் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் வேட்டையை முடித்துவிட்டு தம்பி வீட்டில் கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அண்ணன் ஏசா கேட்கிறான், ஏய் தம்பி பசிக்குது, கூழு கொடுன்னு. ஆனா தம்பிக்கு பாருங்க, அவன் கூழு சமைக்கும் போது கூட அவன் எண்ணமெல்லாம், நான் அண்ணனா பிறக்காம போயிட்டேன்னு, தேவனுடைய அபிஷேகம் எனக்கு கிடைக்குமா, தேவன் எனக்காக வைத்திருக்கிற வல்லமைகள் வரங்கள் அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்குமா என்ற எண்ணத்திலேயே அவன் எப்பொழுதும் இருக்கிறான். கூழு கேட்ட உடனே ஒரு விளையாட்டுக்கோ என்னவோ தெரியல, தம்பி கேட்டான், அண்ணா கூழு கொடுக்கிறேன், ஆனா உனக்கு கொடுக்க வேண்டிய சேஸ்திர புத்திர பாகத்தை, தேவன் உனக்காக கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை நீ எனக்கு விட்டு கொடுப்பாயான்னு கேட்டான். தம்பி கேட்ட உடனே அண்ணன் என்ன பண்ணார், ஏதோ விளையாட்டா நினைச்சு, எடுத்துக்கோ, யாருக்கு வேணும் அது, எனக்கு அந்த கூழை கொடு என்றார். ஆனால் ஒருவேளை இதை பற்றி தான் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏசாவுடைய வாழ்க்கையில இது அவனுக்கு அடிக்கடி நடக்கிற ஒரு காரியமாக கூட இருந்திருக்கலாம். தேவன் அவனுக்காக வைத்த அபிஷேகத்தையும் அவனுக்காக வைத்த ஸ்தானத்தையும் அவன் அசட்டை பண்ணுகிற ஒரு மனிதனாக இந்த ஏசா காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார். ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறது என்னன்னு தெரியலனா கூட, அது எவ்வளோ பெருசு எவ்வளோ சின்னது என்பது உங்க பார்வைக்கு அறியாமல் இருந்தால் கூட, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதன் மேல வைராக்கியம் பாராட்டுங்கள், வாஞ்சையாயிருங்கள். கர்த்தர் அதை உங்களுக்காக அருளச் செய்வார். ஆனால் அதை பரிகாசமும் அசட்டையும் பண்ணும் பொழுது அந்த அபிஷேகம், அந்த தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம் பாருங்க, அது மறைந்து போகாது. அது யாராவது ஒரு மனிதனை தேடி போயே ஆக வேண்டும். தேவன் அந்த அபிஷேகத்தை அப்படிதான் வச்சிருக்கிறார். அபிஷேகம் என்றால் நல்லா கவனிங்க, தேவன் பூமியில என்ன செய்து முடிக்கணும் நினைக்கிறாரோ அதற்காக தேவன் அனுப்புகிற உன்னத பெலன், அந்த பெலன் வெறுமையாய் திரும்பாது. அது ஒரு மனிதனை கண்டுபிடித்து யாரு வில்லிங் வெசலா இருக்கிறாங்களோ, யாரு தேவனுக்கு முன்பாக என்னை பயன்படுத்தும் தாகமா இருக்கிறார்களோ அவர்களை அந்த அபிஷேகம் போய் தேடி கண்டு கொள்ளும். அவர்களை வைத்து தேவ காரியத்தை நிறைவேற்றும். கரங்களை வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமை. ஆமேன். அதுக்கு தான் அபிஷேகம். அப்போ ஏசா அந்த அபிஷேகத்தை நிராகரித்தான், அவன் அபிஷேகத்தை பரிகாசம் பண்ணினான். அப்ப அந்த அபிஷேகம் தேடுதுன்னு யார்கிட்ட போட்டான்? இன்னொருவன் அதே வீட்டில் இருக்கிறான், யாக்கோபு, அவன் வாஞ்சியா இருக்கிறான். அந்த அபிஷேகத்தை தேவன் அவனுக்காக திசை திருப்பினார். தகப்பனுடைய கண்கள் மங்கி இருக்கிற காலத்தில் யாக்கோபு போய் அண்ணன் ஏசாவை போல அவன் நடித்து தகப்பனுடைய கரங்களை அவன் தலைமையில வைக்க, அவன் தேவனுடைய அபிஷேகத்தை, அபிஷேகத்தின் பரிமாற்றத்தை, அந்த ஸ்தானத்தை, தகப்பனிடத்திலிருந்து அண்ணன் ஸ்தானத்தை தம்பி எடுத்துக்கொண்டான். அண்ணன் திடீர்னு உள்ள வருகிறான், அப்பாவை பார்த்து கேட்கிறார், அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு. அப்பா சொல்லுகிற, இப்பதான் நான் ஆசீர்வதித்தேன். ஐயோ அப்பா, அது நான் இல்லை, என் தம்பி, என்னை ஆசீர்வதிங்க. அப்பா சொல்ல, இல்லப்பா, நான் ஒரு தடவை ஆசீர்வதித்தேன், அதை எடுக்க இயலாது. உன் தம்பியை உன்னை விட மேலாக நான் ஆசீர்வதித்து விட்டேன். உன்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் உன் தம்பியை உன்னை விட உயர்ந்த இடத்தில் அவனை தான் தேவன் தெரிந்து கொள்ள போகிறார். எத்தனை ஒரு சேட் நியூஸ்! இந்த ஒரு துக்கமான செய்தி ஏசாவுடைய செவிகளுக்கு வந்தது காரணம், அவன் அபிஷேகத்தை அசட்டை பண்ணினான், அசட்டை பரிகாசம் பண்ணினான். இப்ப அமலேக்கியனுடைய அம்மாவை பார்ப்போம். அவளோ கானானிய சந்ததி. கானானியனுடைய தகப்பன் யார்? நோவாவுடைய சந்ததி. நோவாவுடைய இரண்டாவது மகன் தான் காம். நோவா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நோவாவை தேவன் 100 ஆண்டுகள் வைத்து ஒரு பெரிய பேழையை கட்டி எழுப்பினார். அந்த பேழைக்குள்ளாக உலகத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களை 2 கர்த்தர் உள்ளே வைத்து 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து அந்த பேழையில் அவர்களை காத்து, அந்த தண்ணீரெல்லாம் வற்றிய பிற்பாடு அந்த பேழைக்குள்ளாக அந்த மிருக ஜீவன்களையும் நோவாவின் 8 பேர் அடங்கிய குடும்பத்தையும் தேவன் அந்த புதிய அந்த இடத்துக்கு, அந்த பூமிக்கு அவர்களை கொண்டு வந்து புது சந்ததிக்காக அவர்களை விட்டார். இது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையால தான் இது செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு கப்பலை கட்டணும்னா அதுல 100கணக்கான மக்களும், இன்ஜினியர்ஸும், திறமை வாய்ந்தவர்களும், விஞ்ஞானமும், விஞ்ஞான கருவிகளும் தேவைப்படும்.
ஆனால் அன்று 8 பேர் அடங்கிய குடும்பமாக தான், தன் பிள்ளைகள், தன் மருமகள்கள், தன்னுடைய மனைவி என்று அந்த 8 பேர் பெரிய காரியத்தை சாதித்தார்கள். இன்று விஞ்ஞானம் கட்டுகிற கப்பல் கூட முழுகி போகிறது. அன்னைக்கு நோவா கட்டின கப்பல் முழுகவில்லை. காரணம், அது அபிஷேகம் பெற்று கட்டப்பட்ட ஒரு கப்பல். அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு ஒரு நாயை வீட்டில இருந்து வெளியே கொண்டு வரணும்னா பெரிய பாடு. எங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கிறது. அது திடீர்னு வெளியே ஓடிடுச்சுன்னு வைங்க, அதை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே. நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கே இத்தனை பாடு. நோவா பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடியாக தான் செய்த அந்த கப்பலுக்குள் சேர்த்தார் கொண்டு வந்து. அது எத்தனை அற்புதமான காட்சி! தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல் அதை நிறைவேற்ற முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நோவா 100 ஆண்டுகள் கட்டினார். எல்லாம் முடிந்த பிற்பாடு நோவா இதை செலிப்ரேட் பண்ண வேண்டும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? திராட்சை ரசத்தை குடித்துட்டு தன்னுடைய உடை தன் மீது இல்லாததையும் தெரியாமல் அவர் படுத்து கிடக்கிறார். அபிஷேகம் பாருங்க, கிருபையா கிடைக்குது. அபிஷேகம் நீங்க செய்கிற நீதியின் கிரியையினால உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் நீதியில நடக்கக்கூடியவர்கள் என்று நாம் நினைக்க இயலாது. அவர்களும் பலவீனமானவர்கள், அவர்களும் விழுந்து போவார்கள். பாருங்க, பைபிள்ல இருக்கிற மிக சிறந்த தேவ மனுஷனுடைய நிஜமான காரியத்தை பைபிள் வெளியரங்கமாய் சொல்லி இருக்கிறதுனால தான் இந்த பைபிள் உண்மையும் சத்தியமும் உள்ள வேதாகமாக இன்று இருந்து வருகிறது. அங்கே அந்த நோவா அந்த திராட்சரசத்தை குடித்து நிர்வாணமாய் கிடக்கிறான். அப்ப அவனுடைய மகன் காம் அவனை பார்க்க வருகையில் அவனுடைய நிர்வாணத்தை, அவனுடைய அசிங்கத்தை பார்த்துவிட்டு அவன் பரிகாசம் பண்ணி சிரித்து கொண்டே அதை மற்றவர்களுக்கு எல்லாரும் சொல்லிவிட்டு தன் சகோதரர்களை அழைத்து வரான். அப்பா நிர்வாணமா இருக்கிறாரு, வாங்க என்று சொல்லி. ஆனா அவனுடைய சகோதரர்கள் வரும் பொழுது அப்பாவுடைய அசிங்கத்தை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய அசிங்கத்தை பார்க்காமல் அவர்கள் பின்புறம் நடந்து வந்து தகப்பனை மூடினார்கள். தகப்பன் எழுந்து பார்க்கும் பொழுது கோபப்பட்டு தன்னுடைய 2ஆம் மகனாகிய காமை அவர் சபித்தார். அவர் சொன்னார், நீ காம், கானானியர்களுடைய தகப்பன், நீ சபிக்கப்பட்டவன் என்று ஒரு பெரிய சாபத்தை என்ன பண்ணார்? 2வது மகனுக்கு கொடுத்தார். அந்த சாபம் வந்த பிற்பாடு 2வது மகனுக்கு உள்ள ஆசீர்வாதமோ மற்ற 2 மகன்களுக்கும் போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தகப்பன் வீட்டார் அபிஷேகத்தை அசட்டை பண்ணினார்கள். தாய் வீட்டார் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அசட்டை பண்ணினார்கள். இதுதான் அமலேக்கிய ஆவியின் ஆரம்பம். இந்த சந்ததியில பிறந்த பிள்ளைகள் தான் அமலேக்கிய பிள்ளைகள். பாருங்க, இது 2மே நாம் செய்ய இயலாது. சில நேரம் நமக்கு தெரியும் கர்த்தர் யாரையோ அபிஷேகம் பண்ணி இருக்கிறாருன்னு. அவங்களுக்குள்ள அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க, அவங்க அசிங்கமா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பல காரியம் சரியில்லாம இருக்குதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் அந்த அசிங்கத்தை நாம் வெளியரங்கமாக்க இயலாது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நாம் கனப்படுத்த வேண்டும், அபிஷேகத்தையும் நாம் கனப்படுத்த வேண்டும். இதற்கு எதிர்ப்பானது தான் இந்த அமலேக்கிய ஆவி. இது நடந்த உடனே அது கூட என்ன வருகிறது? அமலேக்கியனுக்கு இவங்க ஏசாக்கும் சரி, காமுடைய சகோதரர்களுக்கும் சரி, இதன் நிமித்தம் அவர்களுக்கு பொறாமை, இதன் நிமித்தம் எரிச்சல், மனக்கசப்பு. ஏன் எனக்கு அது கிடைக்கல? அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், அந்த ஸ்தானம் எனக்கு ஏன் கிடைக்கல? என் சகோதரர்களுக்கு கிடைச்சது, அது என்னுடையதாச்சே. அதனால எனக்கு கிடைக்காதது அவனுக்கு இருக்கிறதுனால, எனக்கு இல்லாத ஆற்றல் அவனுக்கு இருக்கிறதுனால, நான் பெறாத ஸ்தானத்தை தேவன் அபிஷேகத்தினால் அவனுக்கு கொடுக்கிறதுனால, எவனெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறானோ, எவனெல்லாம் தேவனுடைய ஸ்தானத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனை எதிர்க்கிறவன் தான் இந்த அமலேக்கிய ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீங்க. இந்த அமலேக்கிய ஆவியை நீங்கள் அறிந்திருக்கணும். புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அதுதான் இந்த அமலேக்கிய ஆவி. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை வீழ்த்த வேண்டும். அவர்களை பதுங்கி இருந்து அவர்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் சில போராட்டங்களையும் சில பாவ இச்சைகளையும் கொண்டு வந்து அவர்களை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து அவர்களை கீழே தள்ளி அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த தலைவன், பொல்லாத தலைவன், இந்த பேய்களை அவன் தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் அனுப்பி விடுகிறான். 2வது நான் வாசித்த அந்த பகுதியில் என்ன இருந்தது? 18வது வசனம், உபாகமம் 25:18, பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். 2வது, இவன் பின்மாற்றத்திற்கு பொறுப்பாளியாய் இருக்கிறான்.
தேவனுடைய மக்களை பின்மாற்றத்துக்குள்ளாக கொண்டு போவதற்காக அனுப்பப்படுகிற ஆவிதான் இந்த அமலேக்கிய ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளே, 430 ஆண்டு காலம் அடிமைத்தனம் முடிந்த பிற்பாடு அந்த மக்கள் வனாந்திரத்தில் நடந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். அந்த 30 லட்சம் பேரை அந்த அமலேக்கியன் எங்கே தாக்கினான் என்றால், அங்கே அந்த பாளையத்தில் அந்த நடந்து வரும்போது இந்த லாஸ்ட் ரோல் இருக்கிறாங்க பாருங்க, இந்த லாஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க பாருங்க, அந்த மக்களை அவன் தாக்கினான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம். அங்கே தமிழ் வேதாகமத்தில் பலவீனம், ஆனால் ஆங்கிலத்தில் லாகிங், ஸ்ட்ராகுலர்ஸ். அப்படி என்றால் என்ன? பலவீனம் என்றால் வீக். ஆனால் ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு பலவீனம், வீக் ஆனவங்க அல்ல, மெத்தனமாய் நடந்து வந்து கொண்டிருந்தவர்கள். கற்பனை பண்ணி பாருங்க, 430 ஆண்டு காலம் அடிமைத்தனம், அதிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். 30 லட்சமான மக்கள் அவர்கள் வனாந்திரத்தில் நடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மேல ஆண்டவர் மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்தை கொடுக்கிறார். பல அற்புதங்களை அவங்களுக்கு ஆண்டவர் செய்தார். செங்கடலை 2ஆய் பிளந்தார், பார்வோனின் சேனையை எதிர்த்தார், எகிப்தியர்களை அழித்தார், கசப்பான தண்ணீரை மதுரமாக அவர் மாற்றினார், மன்னாவை கொண்டு போஷித்தார், அவங்களை நடத்தி வருகிறார். அவங்களை பாதுகாப்பதற்காக பகல்ல மேகஸ்தம்பம் இருந்ததாம். அந்த சூரிய வெளிச்சம், அந்த அக்கினி அவர்களை சுட்டெரிக்க கூடாது என்பதனால இரவு நேரத்தில் அவங்க வழிகாட்டுவதற்காக, அந்த இரவு நேரத்தில் இருக்கிற அந்த கிருமிகள், பூச்சிகள் அவர்கள் பாதையில் வரக்கூடாது என்பதற்காக ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை இரவு நேரத்தில் ஆண்டவர் வைத்தாராம். இந்த மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்த, அவர்களை பாதுகாக்க, புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அப்போ இந்த 30 லட்சம் பேரை எங்க இருக்கணும்? அந்த அபிஷேகத்துக்கு நடுவுல, அந்த அக்கினி ஸ்தம்பத்துக்கு நடுவுல இருக்கணும். யாரை அமலேக்கியன் தாக்கினான்? அந்த அக்கினி ஸ்தம்பத்தின் ஓரத்தில் இருந்தவர்கள், மெத்தனமாக நடந்து வந்தவர்கள், ஏதோ ஒன்று என்று நடந்து வந்தவர்கள். அவ்வளோ பெரிய விசாலமான அக்கினி ஸ்தம்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதல்ல மோசே, யோசுவா போன்றவர்கள் நடந்து போயிருப்பார்கள், அதற்கு பிற்பாடு தலைவர்கள், மக்கள் கூட்டம் என்று. ஆனால் கடைசியாக ஒரு கூட்டம், அந்த ஆண்டவருடைய மக்கள் நடந்து வருகிறார்களா, அவர்கள் நடந்து வரும் பொழுது ஏதோ ஒரு மெத்தன போக்கு, ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலையே, போவோம், எல்லாம் அழைச்சாங்க, எகிப்திலிருந்து வந்துட்டோம், என்னதான் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் என்று சொல்லி ஏதோ ஒரு மெத்தன போக்காக அபிஷேகத்தின் நடுவில், அக்கினியின் நடுவில், மேகஸ்தம்பத்தில் நடுவில் நான் இருப்பது அவசியம் என்று அறியாமல் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அதனாலதான் ஆங்கிலத்தில் ரியர், இந்த பேக், பின்புறமாக இருக்கிற அந்த மக்களை அவன் அடித்து வெட்டி சாய்த்தான். நான் கேட்கிறேன், தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை எகிப்தின் சேனைக்கு காத்தாரே, பயங்கரமான இராணுவத்துக்கு அவங்களை எதிர்த்து வந்தபோது அவர்களை காப்பாற்றினாரே, செங்கடலை 2ஆய் பிளந்து நடக்க செய்தாரே, அவருக்கு இங்கு வெட்ட வர ஒரு மக்கள் கூட்டத்திலிருந்து தன் மக்களை காப்பாற்ற இயலாதா? ஆனாலும் தேவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அமலேக்கிய ஆவி இதற்காகவே அனுப்பப்படுகிற ஆவி. அதனால்தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? அபிஷேகத்தின் மையத்தில் இருங்க, அக்கினியின் மையத்தில் இருங்க, பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளாக இருங்க. நீங்க ஓரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அமலேக்கியன் உங்களை வெட்டி விடுவான். வெட்டினான். துக்கத்துக்குரிய ஒரு நிகழ்வு என்னன்னா, அவர்கள் எல்லாரும் மாண்டு மரித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓரமாக சவாரி செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் மையத்தில் தங்களை காத்துக்கொள்ளாமல் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், ஆனால் ஓரமாய் இருக்கிறார்கள். சபையில் இருக்கிறார்கள், ஆனால் ஓரமாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு ஓரமாக இருக்கிறார்கள். ஓரமாக இருக்கிறவர்களை கண் வைத்து தாக்குவதற்காக தான் இந்த அமலேக்கிய ஆவி அனுப்பப்பட்டிருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு நான் பேசுறது? அப்போ நீங்க உங்களை அந்த ஆவியிலிருந்து காத்து கொள்ளணும். இதை எதற்கு ஒப்பிடுகிறேன்? ஒரு சென்னை சிட்டியில் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிறதற்கு ஒப்பிடலாம். பஸ் டிரைவர் இருக்கிறார், பஸ் ஓடுது, கண்டக்டர் டிக்கெட் டிக்கெட் என்று சத்தம் கொடுக்கிறார், ஒவ்வொரு ஸ்டாப்லையும் மக்கள் உள்ளே ஏறுகிறார்கள். ஆனால் சிலர் அந்த பஸ் உள்ளே இருக்கணும்னு எண்ணம் இல்லை. பஸ் காலியாக இருந்தாலும் அவங்க அந்த
ஜன்னல் ஓரம், அந்த வாசல்ல தான் என்ன ஓரமா நிக்கணும். எவ்வளோ சொல்லுவா டிரைவர், உள்ள வாப்பா கேட்கறது இல்லை, அந்த ஓரமா இருக்கணும். அது ஒரு த்ரில்லிங் அவங்களுக்கு. அப்படி ஓரமா இருக்கும் போது அந்த காற்று, அந்த வேடிக்கை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு த்ரில்லிங். அப்ப என்ன நடக்கிறது? ஏதாகிலும் ஒரு அபாயகரமான நிகழ்வு நடக்கும் என்றால் உள்ளே இருக்கிறவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆனால் ஓரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் விழுந்து மாண்டு போவார்கள். அப்போ ஏன் ஓரத்தில் நிக்கிற? விழுந்து மாண்டு போகிற அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஆவிக்குரிய வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கிறது. அநேக கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு அக்கினி ஸ்தம்பம் இருக்கே, உள்ள இடம் இருக்கே, ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார், உன்னை அக்கினி ஜுவாலையாய் வைத்திருக்க விரும்புகிறார். அப்ப ஏன் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை நீ மறுதலித்து விட்டு அதற்காக நீ தாகமாய் இல்லாமல் ஏதோ ஒரு ஓரம் நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் என்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள். அப்பேற்பட்ட மக்கள் அமலேக்கியனால கண்டிப்பாக அவர்கள் தாக்கப்படுவார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை. இதுதான் அந்த அமலேக்கிய ஆவியுடைய வேலையாக இருக்கிறது. சவுல் என்ற ஒரு தேவ மனிதன், கழுதை மேய்த்து கொண்டிருந்தவன். கர்த்தர் அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக அந்த சவுலை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அவனுக்கு மேல ஒரு அனாயிண்டிங் இருந்தது, ஒரு உன்னத பலன் அவன் வாழ்க்கையில தேவன் கொடுத்திருந்தார். தேவ மக்களை ஆளும்படியாக, தேவ மக்களை நடத்தும்படியாக, தேசத்தை முன் கொண்டு போக முடியாம கர்த்தருடைய யுத்தத்தை செய்யும்படியாக. ஆனா ரொம்ப துக்கமான ஒரு காரியம், அபிஷேகம் இருந்தது, அவன் அபிஷேகத்தினுடைய ஓரத்தில் என்ன பண்ணான்? வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்படி? அவன் ராஜா ஆன உடனே இங்க வாசித்தோம், கர்த்தர் பிரதானமா சொல்லுகிறார், அமலேக்கியனை நீ அழிக்க வேண்டும். அவனுக்கு கொடுத்த கட்டளை என்ன? போய் அமலேக்கியனை என்ன பண்ணு? அமலேக்கிய ராஜா, அந்த ராஜாவின் குடும்பம், அமலேக்கிய நாட்டில் இருக்கிற எல்லா ஆடு மாடுகள், அமலேக்கிய ஊர்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் நீ ஒன்று விடாமல், ஒன்றும் எடுக்காமல் நீ அழித்து அதை அக்கினியினால் தீயிட்டு எரித்து விட்டு வா. இதுதான் கட்டளை. அப்ப போகிறார். போய் இவர் என்ன பண்ணாரு? அமலேக்கிய ராஜாவை அழிச்சிட்டு வானா அவனை உயிரோட பிடிச்சிட்டு வராரு. அமலேக்கிய ஊர்ல இருக்கிற பொருட்களை எடுக்காதுன்னா அங்க இருக்கிற நல்ல பொருளெல்லாம் எடுத்து இஸ்ரவேல் ஊருக்கு கொண்டு வந்துட்டு கெட்ட பொருட்கள், பார்வைக்கு அழகில்லாத பொருட்களை தீயிட்டு எரிச்சு விட்டார். ஆடு மாடுகள்ல நோஞ்சானானவைகளை அங்கே விட்டு எரித்து விட்டு நல்ல ஆடு மாடுகளை தன்னுடைய ராஜ்யத்துக்காக, தன்னுடைய இராணுவ வீரர்களுக்காக கொண்டு வந்துட்டார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது ஒன்றையும் நீ கொண்டு வராதே, ஒன்றையும் எடுக்காதே. அவனுக்கு தெரியல ஏன் ஆண்டவர் அமலேக்கியுடைய பொருளை நீ கை வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. சில நேரம் சில கட்டளைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னா கூட பரவாயில்ல, அந்த கட்டளை அப்படியே கீழ்ப்படிங்க. காரணம் ஏனென்றால் அந்த கட்டளைகளுக்கு பின்பாக உனக்கு வெளிப்பாடு கிடைக்காத சில அர்த்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். பாரம்பரியத்துக்கு மாறாக அவர் சொல்லுகிற கட்டளை இருந்தால் கூட. ஏன் இங்க பாரம்பரியம் என்ன? யுத்தத்துக்கு போனா யுத்த ராணுவ வீரர்களுக்கு என்ன சம்பளம்? அந்த யுத்தத்துல எந்த தேசத்தை வீழ்த்துறாங்களோ அந்த தேசத்துல இருக்கிற பொன் பொருள், ஆடு மாடுகள், இவர்கள் தான் அவர்கள் சம்பளம். அந்த தேசத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு வேலைக்காரிகளாக வைப்பதுதான் அவர்களுடைய வேலை. இப்படிதான் யுத்தம் அக்காலத்தில் நடந்தது. ஆனா இந்த யுத்தம் வித்தியாசமானது. இது அமலேக்கியரை எதிர்க்கிற யுத்தம். ஒரு பொருளை நீங்கள் கையில் தொட ஆகாது. வெளிப்பாடு யாருக்கும் தெரியல. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? நடந்தது என்ன? இவன் தனக்காக பொருளை கொண்டு வந்து விட்டான். இந்த யுத்தத்தை அவன் நேர்த்தியாக செய்யவில்லை. ஏதோ ஒரு ஓரமாக என்ன பண்ணான்? இந்த யுத்தத்தை பண்ணான். ஏதோ ஒரு பண்ணுவோம், எத்தனையோ யுத்தம் மாதிரி இந்த யுத்தம் என்று அவன், இந்த மெட்ராஸ்ல சொல்லுவாங்க, அசால்ட்டா இந்த யுத்தத்தை அவன் பண்ணினான். அப்ப நல்லா கவனிங்க, அந்த மெத்தன போக்கு என்ன ஆனது? சாமுவேல் வருகிறார், தீர்க்கதரிசி. கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசினார். சவுல் பண்ணினதை பார், அமலேக்கியனுடைய பொருட்களை அவன் எடுத்து என்னுடைய தேசத்துக்குள் கொண்டு வந்து விட்டான். சாமுவேல் போய் சவுலை பார்த்து அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது சவுல் அவரை எப்படி வரவேற்கிறான் பாருங்க, நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 15:13 வசனம். சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். நல்லா கவனிங்க, இங்கே வரவேற்கிறார் சவுல். வாங்க 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 சாமுவேல், கர்த்தருடைய கட்டளையை நான் நிறைவேற்றி விட்டேன்.
இப்போ சாமுவேல் என்ன சொல்றார் தயவு செய்து பாருங்க. இவருடைய வரவேற்பு இப்படி இருந்தது. சாமுவேலுடைய பதில் 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டங்கம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். நல்லா பாருங்க இந்த வசனத்தை, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. அங்கே சவுல் சொல்லுகிறான், சாமுவேல் வாங்க வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன். சாமுவேல் வந்து சொல்லுகிறான், உன் பலிகள் எல்லாம் காட்டிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அந்த தேசத்துல இருந்து ஒன்னும் கொண்டு வராத என்னாரு, நீ இவைகள் அனைத்தையும் கொண்டு வந்து இஸ்ரவேல்ல அமலேக்கினுடைய பொருளெல்லாம் வச்சுட்ட, நீ என்ன செய்தன்னு உனக்கு தெரியவே இல்லை. இஸ்ரவேல்ல அமலேக்கினுடைய ஆவி, அமலேக்கினுடைய காரியம் இருக்கக்கூடாது. அமலேக்கின் உன் அபிஷேகத்தை கெடுக்க வந்தவன், நீ கீழ்ப்படில என்றார். எது உண்மை? இவன் சொல்றான் நான் கீழ்ப்படிந்தேன், அவர் சொல்றார் நீ கீழ்ப்படில. இரண்டு பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட். எது உண்மை சொல்லுங்க? கீழ்ப்படிந்தேன் இவன் சொன்னது உண்மையா, அவர் கீழ்ப்படிலன்னு சொன்னது உண்மையா? ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ரெண்டுமே உண்மை, ரெண்டு பேர் பார்வையிலையும். சவுல் நினைக்கிறான் நான் கீழ்ப்படிஞ்சேனே, சாமுவேல் சொல்றாரு நீ கீழ்ப்படிஞ்சதான், ஆனா ஒரு ஓரமா நீ என்ன பண்ண? கீழ்ப்படிஞ்ச. நீ பின்மாற்றத்துல போய்விட்ட. இந்த பொருட்கள் இப்ப உன்னை கவர்ந்து இழுத்துருச்சு. நீ இவைகள் இல்லாமல் இருந்த தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக வைத்தார். ஆனா அமலேக்கியன் உனக்கு அந்த பொருளை காமிச்சதே உனக்கு தேவன் வைத்த ஸ்தானத்தையும் உனக்கு தேவன் வைத்த அபிஷேகத்தையும் திருட வேண்டும் என்பதற்காக. அதை அறியாமல் நீ இருக்கிறபடினால் இந்த பொருட்களுக்கு போய் ஆசைப்பட்டிய. எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய சம்பத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய மதிப்பையும் புகழையும் கொடுத்திருக்கிறார் இந்த உறவுக்காக, இந்த பொருளுக்காக. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுப்பாராக. உங்க வாழ்க்கைக்கு உங்க கையில் வந்து சேருகிற பொருட்களாக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், இது உங்களுக்கு நன்மையாகதாய் தெரிந்தால் கூட இது தேவன் உங்களுக்கு அனுப்புகிறதா இல்ல உன் ஸ்தானத்தை திருடும்படியாக அமலேக்கியன் உனக்கு அனுப்புகிறதா என்பதை தேவன் உனக்கு வெளிப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்த்து சொல். இது மிக முக்கியமான ஒரு காரியம். அது அந்த சவுலுக்கு இல்லை. என்ன நடந்தது? கர்த்தர் சாமுவேலை கொண்டு பேசி இங்கே சொன்னார். அவர் சொன்னார், நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடியினால் உன் ஸ்தானம், நீ இஸ்ரவேலுக்கு நீ ராஜாவாக இருப்பதில்லை. அமலேக்கியர் பொருள் மேல என்ன வைக்காதீங்க, கண்ணு வைக்காதீங்க. ஆண்டவர் அமலேக்கியனை எதிர்த்து என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்க. இங்க ஆண்டவர் சொல்ல, உன் ஸ்தானத்தை நீ இழந்த. தேவன் உனக்காக வைத்த எல்லா பிளஸிங்கையும் என்ன பண்ணிட்ட? எதுக்காக இழந்த? அமலேக்கியன் உன் கண்ணை மயக்கிட்டான், அவன் அந்த பொருட்களை காட்டிட்டான். உனக்கு தெரியல, உன் ஸ்தானத்தை அவன் எடுத்துட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படி. அவனுக்கு உன்னை கொடுக்காத, அவன் கொடுத்து விட்டான். தன் ஸ்தானம், தன் அபிஷேகம் எல்லாத்தையும் சவுல் என்ன ஆயிட்டாரு? இனிமேல்ட்டு அவர் ராஜாவா இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் இருந்தாரு. ஆனா அவரை ராஜாவாக நடத்தின ஆவியானவர் அவரை இயக்கவில்லை. கழுத மேய்க்கிறவன், கழுத மேய்க்கிறவன் தான் இவன் சவுல். கழுத மேய்க்கிறவன் எப்படி பேசியிருப்பான், கழுத மேய்க்கிறவன் எப்படி போயிருப்பான், எப்படி நடந்திருப்பான், எப்படி உடை உடுத்திருப்பான். ஆனா இப்ப ஆவியானவர் வந்த உடனே அவன் வேறு மனுஷன் என்ன ஆயிட்டானா? பைபிள் சொல்லுது அவன் ராயல்டி புக் எழுதினான் இஸ்ரவேலுக்கு. என்ன புக்கு? யாரு? கழுத மேய்ச்சவன். கழுத மேய்ச்சவன் ராயல்டி புக் எழுதுறான. ராயல்டி புக் என்றால் என்ன? ஒரு ராஜா எப்படி நடக்கணும், ஒரு ராஜா எப்படி பேசணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், அவருடைய அரண்மனை, அவருடைய காரியங்கள் எப்படியாக இருந்தால் அது ராயல்டி என்ற வெளிப்பாடை கழுத மேய்ச்ச உனக்கு யாரு கொடுத்தா? கர்த்தருடைய அபிஷேகம் கொடுத்தது. இன்னைக்கு அவர் ராஜா தான், ஆனா அவரை இயக்கிய, அவரை வழிநடத்திய அந்த மேகஸ்தம்பமோ அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு கீழே அவர் என்ன இல்ல, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளாக அவர் இல்லை.
அப்ப இப்போ அவரால் தீர்மானங்கள் எடுக்க முடியல. ஒரு பக்கம் ஒரு ராணுவ வீரர் வந்து சொல்லுகிறான், ராஜா தேசத்துல இந்த பக்கம் இந்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் இன்னொருத்த வந்து சொல்லுகிறான் இந்த ப்ராப்ளம். இப்ப எல்லா பிரச்சனைகளையும் கையாளினவர் இன்னைக்கு கையாள முடியல எந்த பிரச்சனையும். அதனாலதான் கோலியாத் வந்த போது கூட அவனை எதிர்க்க திராணி இல்லாதபடி சவுல் பதுங்கி இருந்தார். முன்பாக இருந்த அபிஷேகம் இல்லை, முன்பாக செய்த காரியங்களை செய்ய முடியல, முன்பாக யோசித்தது போல யோசிக்க முடியல. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனிடத்திலிருந்து அவனை கலங்க பண்ணுகிற ஒரு ஆவி வந்தது. அது ஏதோ ஒரு அசுத்தாவி மாதிரி, அவன் மிரள்றான் ஆடுறான் என்ற மாதிரி பார்க்காதீங்க. நான் சிம்பிளி இப்படி சொல்லுகிறேன், ஒரு ஆவி அவனுக்குள்ள வந்தது. அவனுக்குள்ள டென்ஷன், அவனுக்குள்ள ஸ்ட்ரெஸ், முன்னாடி எடுத்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அவனுக்கு இல்ல, முன்னாடி எடுத்த லீடர்ஷிப் டிசிஷன்ஸ், அந்த தீர்மானங்களை இப்ப அவனால எளிதாக எடுக்க முடியல. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் என்ன செய்வதுன்னு தெரியல. அவன் குழப்பப்பட்டு அவன் டிப்ரெஷனுக்குள்ளாக போய்விட்டான். அப்போ தாவீதை வரவழைக்கிறார்கள். சில நேரம் சில ஆவிகள் உனக்குள்ள புகுந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் உனக்கு ஒரு தெய்வீக ஆறுதல் கிடைக்குமோ ஒழிய சில நேரத்தில் உனக்கு பரிபூரண சுகம் கிடைப்பதற்கு பரத்திலிருந்து அனுமதி கிடைப்பதில்லை. அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பின்மாற்றத்தில் அடையும் போது நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சவுலுடைய ப்ராப்ளம் முதல் ப்ராப்ளம் இல்லை, இந்த அசுத்தாவின் ப்ராப்ளம் அவன் பின்மாற்றம் அடைஞ்சதுனால வந்தது. தாவீது வருவார், வாசிக்கும் போது ஒரு ரிலீஃப் கிடைச்சது மாதிரி இருந்தது. ஆனா வீட்டுக்கு போன உடனே அந்த அசுத்தாவி, தாவீது போன உடனே அது மறுபடியும் பிடிச்சது. ஒரே ஸ்ட்ரெஸ், ஒரே டென்ஷன். காரணம் ஏனென்றால் யாருக்கு தெரியுமா ஸ்ட்ரெஸ், யாருக்கு தெரியுமா டிப்ரெஷன்? ஆண்டவருடைய அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ள நம்மளை வைக்காமல் இப்படி ஓரத்தில் ஊழியம், ஓரத்தில் கீழ்ப்படிதல், ஓரத்தில் என்று ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஓரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோரையும் அமலேக்கிய ஆவி பிடித்து அவர்களை அலக்கழித்து விடுவார். இன்றும் அதான் சொன்னார், தலைமுறை தோறும் அமலேக்கியனை எதிர்த்து யுத்தம் நடக்கும் என்று கர்த்தர் தீர்க்கமாக அங்கே மோசையோடு பேசினார். இது உன்னோடு முடிந்து போகிறதில்லை. புது ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு கூட வருகிற தேவ பிள்ளைகள் இந்த அமலேக்கிய ஆவியை எதிர்க்கணும். அவர்கள் அடையாளம் கண்டு இழந்து போயிட்டே சவுல். தேவன் உனக்காக வச்ச ஸ்தானம், தேவன் உனக்காக வச்ச எல்லாவற்றையும் சவுல் அவன் இழந்து போய்விட்டான். சில நேரம் ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய சொல்றாருன்னா அவன் நினைச்சிருப்பான், இது ஏன் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார், இதுதானே வழக்கம், இது ஒரு சின்ன காரியம், நான் எதிரிகளுடைய பொருளை எடுத்துட்டேன், நான் யுத்தம் பண்ண போனேனே. ஆனா சில நேரம் ஆண்டவர் எதற்காக உங்களை சில காரியங்கள் செய்ய சொல்லுகிறார் என்று நமக்கே தெரியாது. நம்முடைய வேலை எல்லாவற்றையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வது அல்ல. நம்முடைய வேலை டு சிம்பிளி ட்ரஸ்ட் and obey. அந்த நேரத்துக்கு, அந்த காலத்திற்கு அவரை சார்ந்து கீழ்ப்படுகிறது தான் நம்முடைய வேலை. என்ன தெரியும் சவுல் உனக்கு, இன்னிலிருந்து 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமலேக்கியனால 127 நாடுகள், 127 நாடுகளில் இருக்கிறவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. உன்னுடைய ஜீவனையே ஒரு அமலேக்கியன் தான் கொல்ல போகிறான் என்பது உனக்கு தெரியுமா? தெரியாது. அதான் நடந்தது. சவுலுடைய வாழ்க்கைக்கு பிற்பாடு 600 ஆண்டுகள் சென்றது. 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எஸ்தர் ராஜாத்தியுடைய காலம், மொர்தகாய் உடைய காலம். 127 நாடுகளில் அந்த இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை. அங்கேதான் இந்தியாவுடைய பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தனை நாடுகளில் இருந்த இஸ்ரவேல் மக்களை ஆமான் என்ற ஒருவன் இருந்தான். அகாஸ்வேரு ராஜா நல்ல ராஜா தான், அவர் மக்களுக்கு கெடுதல் நினைக்கல. ஆனா நாமான் என்ன பண்றான், மொர்தகாய், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களை ஒரே நாளில் கொல்ல வேண்டும். இது பொல்லாத ஆவியா இல்லைங்களா? சொல்லுங்களேன். ஒரே நாளில் கொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ராஜாவை வஞ்சித்து அந்த ஒரு சட்டத்தை தேசத்தில் கொண்டு வந்தான். கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளை அந்த அமலேக்கிய மனிதன் அந்த நாமான் இடத்திலிருந்து காத்து மீட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் சவுல்ட்ட அதை தான் ஆண்டவர் சொன்னார், அந்த ஆகாக் ராஜாவை விட்டுவிட்டியே, அவனுடைய ராஜாவின் குடும்பத்தில் இருந்தவர்களை நீ தீர்க்கமாக வெட்டி தீர்க்காம விட்டுட்டியே, இவர்கள் தான் என் மக்களுக்கு 600 ஆண்டுகளுக்கு கழித்து தீங்கு செய்ய போகிறார்கள், முன்பாகவே அவர்களை நீ முடித்து விடு. அவன் செய்யல.
அது மாத்திரமா, சவுலுடைய வாழ்க்கை முடிவில் பிலிஸ்தியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறான். பிலிஸ்தியர்களும் அமலேக்கியர்களும் எதிரிகள். பிலிஸ்தியர்களுக்கு ஒரு நாளும் அமலேக்கியர்கள் யுத்தத்துக்கு உதவியாக என்ன பண்ண மாட்டாங்க. இதுதான் பொல்லாத ஆவிக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயமே. அவன் தன்னோட ஆளுகிட்டே சேர மாட்டான். அவன்கிட்ட அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ கோபம், அவ்வளோ எரிச்சல். அதனால தான் நிறைய யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எதிரிகள் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க. அதுதான் அசுத்தாவி. பாதாளம் கூட அப்படிதான் இருக்கும். அந்த அசுத்த ஆவிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இருக்காது. ஒற்றுமை இல்லாத கூட்டத்துக்கு ஒற்றுமை குலைச்சலை ஏற்படுத்துகிற அசுத்தாவியை நினைச்சு பாருங்க. அவன் கூட்டத்துக்குள்ளேயே எவ்வளவு ஒற்றுமை குலைச்சலும் அடிதடியும் சண்டையும் இருக்கும். அதை அவன் வெளிப்படுத்தணும் அந்த குணத்தை. அப்ப பிலிஸ்தியரும் அமலேக்கியரும் எதிரிகள். ஆனா நல்லா கவனிங்க, அமலேக்கியர் சவுலுடைய கடைசி யுத்தத்தில் ஒரு வாலிபன். அவன் பாருங்க, சம்பந்தமே இல்லாத யுத்தத்தில் அவன் நின்றுட்டு இருக்கிறான். நிஜ லோகத்தில் சம்பந்தமே இல்லாத யுத்தத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனா ஆவிக்குரிய லோகத்தில் சம்பந்தம் இல்லாத யுத்தம் அல்ல. நீ சவுல், நீ பிலிஸ்தியன் கையில் மரிக்கும்படியாக நீ இல்லை. உன்னை எதிர்க்கிறது அமலேக்கிய ஆவி. நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். உன்னை தாழ தள்ளி, உன்னை நாசப்படுத்தி, உன்னை கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அமலேக்கிய. பிலிஸ்தியருக்கும் சவுலுக்கும், சவுல் மக்களுக்கும் யுத்தம் நடக்கும் போது அந்த இடத்துல சவுல் அங்கே ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், யார் நீன்னு. அவன் சொல்லுகிறான், நான் ஒரு அமலேக்கியன். சவுல் சொல்லுகிறார், வந்து என்னை கொன்று விடு, என் எதிரிகள் என்னை கொல்லுவதற்கு முன்பாக. அந்த இடத்தில் ஒரு அமலேக்கியன் கையினால சவுல் வெட்டப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கியனையும் அமலேக்கியனும் சூழ்நிலையும் அமலேக்கியன் கையிலிருந்து கிடைக்கிற காரியங்களை நீ முன்பாக கொன்று போடாவிட்டால் அது உன்னை கொன்று போட்டுவிடும். அது தேவன் உனக்கு கொடுக்கிறதை கொன்று போட்டுவிடும். கரங்களை உயர்த்தி இந்த வெளிப்பாடை பெற்றவங்க ஒரு ஆமேன் என்று சத்தத்தை சொல்லுங்க. ஆமேன். அதற்கு பிற்பாடு எல்லாம் இழந்தவனாய் அவன் கதை முடிந்தது. இதைதான் அவன் உங்களுக்கு செய்வான். பின்மாற்றத்தை கொண்டு வருகிற அமலேக்கிய ஆவி. கர்த்தருடைய மக்கள், நீங்க ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது உங்க ஆவிக்குரிய பிரயாணம் எத்தனை ஆண்டுகள் எடுத்தாலும், ஆண்டவர் இயேசு வருகை மட்டுமோ அல்ல, நீங்கள் இந்த பூமியை விட்டு பிரிந்து ஆண்டவரை போய் சந்திக்கிற அளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த அமலேக்கியன் இடத்திலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எவ்ரி சைன் பார்க்கணும், ஒவ்வொரு சூழ்நிலை பார்க்கணும், ஒவ்வொரு அடையாளங்களை பார்க்கணும். எங்கேயாவது அமலேக்கிய ஆவி செயல்படுகிறதா? செயல்பட்டால் அதை அறவே அதை நீங்கள் அனுப்ப வேண்டும். மூன்றாவதாக, அந்த உபாகமம் 25 குறிப்பிடப்பட்ட 18வது வசனத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை, இளைத்து விடாய்த்திருக்கையில். யாரை போய் அவன் பிடிச்சானா? அமலேக்கிய ஆவி. இளைத்து விடாய்த்திருக்கிற, டயர்ட் அண்ட் வேரி. எப்பெல்லாம் சோர்வாகிறீங்களோ, எப்பெல்லாம் பலவீனத்துக்குள்ள போய் பலவீனப்படுகிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க என்ன ஆகணும்? அதிகமா பாவத்துல உழுகிற நேரம் பாருங்க. ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிற நேரம், ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிற நேரம், ரொம்ப பிஸியாகி டயர்ட் ஆகிட்ட நேரம், ரொம்ப ஒன்றுமே செய்யாமல் சோம்பலாக இருக்கிற நேரம். இந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் நேரங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவத்தில் விழுகிற நேரங்கள். விளங்குதான் நான் பேசுறது உங்களுக்கு? அப்போ இங்கே கவனிங்க, இந்த மூன்றாவது யாரு? இளைத்து விடாய்த்து இருக்கிற. 40 ஆண்டு வனாந்தரத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறார். தேவைகளை சந்தித்தாரு, அவங்களோட கூட இருந்தாரு. அவங்களுக்கே தெரியல ஏன் இந்த வனாந்திரம். நீங்க ஒத்துக்குவீங்களா? 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் தேவன் உங்களை நடத்துறாருன்னு சொல்லும் போது சொல்லுங்களேன், ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த ஆவிக்குரிய பிரயாணம், இந்த உலகத்துல எல்லாம் இருந்தாலும் இது வனாந்திரமான உலகம். அப்போ வனாந்திரத்தில் நடக்கும் போது சோர்வுகள் என்ன ஆகுது? வரதான் செய்யுது. குடும்ப பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, வேலையில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, பொருளாதாரத்துல நெருக்கடி வரதான் செய்யுது. எனக்கு ஏன் இது நடக்கணும்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கதான் செய்கிறது வனாந்திரத்துல நாம் நடக்கும் பொழுது. ஆனா அந்த நேரத்துல சோர்வு வருகிறது. பரவாயில்லை, நான் யாரையும் சொல்லல சோர்வே இல்லாம வாழணும். நம் மனிதர்கள் சோர்வு வரும், ஏமாற்றங்கள் வரும். ஏன் ஆண்டவரே எனக்கு இது நடக்குதுன்னு கேள்விகள் வரும். ஆனா இப்பேற்பட்ட நேரத்தில் அமலேக்கியன் இடத்துக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க அறிந்து கொள்வீங்க. இப்ப சவுல் இறந்துட்டானா இல்லைங்களா? சொல்லுங்களேன். சவுலை கொன்றது யாரு? அமலேக்கியன். இப்ப அடுத்ததாக அடுத்த ராஜாவை கர்த்தர் எழுப்புகிறார். அதுதான் தாவீது ராஜா. வாசிப்போம். சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
முதல் 2 வசனங்களை வாசிக்க போகிறேன். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளில் ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்தில் இருந்து, நல்லா கவனிங்க, 3ஆம் நாள் ஒரு மனுஷன் மரித்து போன அந்த சவுல் ராஜா அவனுடைய யுத்தத்தில் இருந்த அந்த பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். 10வது வசனம் நல்லா பார்த்துருங்க. அப்பொழுது நான், அந்த வாலிபன் இதை சொல்லுகிறான், தாவீதை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து, யாரை குறித்து சொல்லுகிறான்? சவுலை குறித்து சொல்லுகிறான். சவுல் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும், முடியை என்றால் அவர் தலையின் மேல் இருந்த கிரீடம், அவர் தலையின் மேல் இருந்த கிரீடத்தையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த தகடத்தையும் பிரேஸ்லெட் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவரிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். 13 பாருங்க. தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன். யாருன்னே தெரியாதுங்க, ஆனா ஒண்ணு தெரியுங்க, நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி அந்த அமலேக்கியனை அவன் கொன்றான். 1வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா பாருங்க. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து, சேர்ந்து சொல்லுவோம், சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து. இன்னொரு சேர்ந்து சொல்லுவோம், சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து. தாவீது வெளிப்பாடு உள்ள மனுஷன். கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, மரணத்தை குறித்த அநேக வெளிப்பாடுகளை சங்கீத புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். அவருக்கு தெரிஞ்சது சவுல் இறந்துட்டாரு, இப்ப நான் முதலாவது முறியடிக்க வேண்டிய ஒரு அசுத்த ஆவி இருக்கும் என்றால் அது மீதியானியின் ஆவி அல்ல, அது பிலிஸ்தியன் ஆவி அல்ல. நான் முதலாவது ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆவி, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏனென்றால் இந்த அமலேக்கிய ஆவிதான் என் சவுலை கொன்றது. எனக்குள்ள தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை நான் இழக்க விரும்பவில்லை. கொன்றான். இந்த வாலிபன் வந்தான் பாருங்க, வரும்போது எதை கொண்டு வந்தானா? தாவீதுக்கு சவுலுடைய தலையில இருந்த கிரீடம், அவர் கையில் இருந்த பிரேஸ்லெட். யாராவது வேணாம்னு சொல்வீங்களா? சில மனிதர்கள் சில அமலேக்கிய எதிர்ப்பாளர் உறவுகள், சில அமலேக்கிய மனிதர்கள், சில அமலேக்கிய அண்ணன்மார்கள், சில அமலேக்கிய ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லி உனக்கு பிரியமானதை கொடுத்துதான், உனக்கு பிரியமானதை நீ கேட்கணும்னு அதை சொல்லிதான் உன் வாழ்க்கையில வருவார்கள். ஏன்னு கேட்டா, ஏதாவது ஒரு வழியில உன் வாழ்க்கைக்குள்ளாக அமலேக்கியன் நுழைய வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் நுழைய நீ இடம் கொடுத்தா அவ்வளவுதான். உனக்கு வெளிப்பாடு வேணும், இவன் அமலேக்கியனா இல்லையா? உன் ஃப்ரெண்டை பார்த்து நீ உன்னுக்குள்ள கேட்கணும், இவன் ஃப்ரெண்டா என் வாழ்க்கையில வரானே, இவன் அமலேக்கியனா இல்லையா? உன் உற்றா உறவினர்களை பார்த்து நீ கேட்கணும், இந்த உற்றா உறவினர் என் மேல அன்பு காட்டுகிறார்களே, இவர்கள் அமலேக்கியரா இல்லையா? தாவீது ராஜாவாகணும், தாவீதுக்கு வேண்டியது என்ன? சவுலுடைய கிரீடம். அப்போ தாவீதானா, அவர் என்ன சொன்னாரு? நீ எனக்கு வேண்டியதை கொண்டு வந்தா கூட, இது தேவன் எனக்கு கொண்டு வரவில்லை, என் வாழ்க்கையில் நீ வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு எனக்கு பிரியமானதை காட்டி ஏவாளை வஞ்சித்தது போல, யூதாஸ் காரியத்தின் அபிஷேகத்தை ஸ்தானத்தை திருடியது போல, எனக்கு பிரியமானதை கொடுத்து என்னை அபகரிக்கலாம், தேவன் எனக்கு ஸ்தானத்தை அபகரிக்கலாம் என்று வந்திருக்கிறாய். அது எனக்கு வாலிபனே, அவனை கொன்று போடுங்கள். அப்பதான் அவர் நினைச்சாரு, அமலேக்கியனை ஜெயித்தேன், தேவன் எனக்காக வைத்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டேன். இன்றைக்கு அமலேக்கிய பொருள் நமக்கு வேண்டாம், அமலேக்கிய மனிதர்கள் நமக்கு வேண்டாம், இவைகளை ஜெயிக்க வேண்டும். அதனால தான் அந்த வசனம் சொல், சவுல் மரித்து போனான், ஆனால் தாவீது அமலேக்கியரை முறியடித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருடைய போராயுதத்தை எடுத்து இந்த அமலேக்கியனை ஜெயிக்கணும். ஆமென். இவ்வளவு நேரம் நான் பண்ணினது இன்ட்ரடக்ஷன், இப்பதான் நான் செய்திக்குள்ளாகவே போறேன். போர் ஆயுதம். நல்லா கவனிங்க,
எந்த போராயுதத்தை வைத்து இந்த அமலேக்கியனை வீழ்த்தலாம். அமலேக்கியன் இது செய்வான், அதை செய்வான், இப்படி வருவான், உண்மைதான். ஆனால் நான் என்னை எப்படி காத்துக்கொள்ளட்டும்? உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் முதல்ல எதிர்த்தது அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, எகிப்திலிருந்து வந்த பிற்பாடு, அடிமைத்தனத்திலிருந்து வந்த பிற்பாடு முதல் எதிரி அமலேக்கியன். அந்த அமலேக்கியன் யுத்தம் கடுமையான யுத்தமா இருந்தது. இஸ்ரவேல்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தும் தோக்கிற நிலைமைக்கு போயிட்டு தான் ஜெயம் எடுத்து அவர்கள் வந்தார்கள். அந்த யுத்தத்தின் வசனங்களை வாசிக்க போகிறேன், கவனமா கேளுங்க. அதற்கு பிற்பாடு அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்வேன். யாத்திரையாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 13 வசனங்கள், 13வது வசனம் வரை வாசிக்க போகிறேன். யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசர்ந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கியனை எதிர்க்க ஆண்டவர் இங்கே போர் ஆயுதங்களை அவர் காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், மோசே முதலாவது யோசுவாவை பார்த்து, யோசுவா அமலேக்கியனை வீழ்த்தும்படி நீ போய் மனிதரை தெரிந்து கொண்டு. ஃபர்ஸ்ட் ஒன், நல்லா கவனிங்க, அமலேக்கியனை நீங்கள் தனியாக எதிர்க்கிற யுத்தம் அல்ல. அமலேக்கியனை தேவனுடைய சபை ஒற்றுமையாக ஒரு கூட்ட மக்களாக தான் அமலேக்கியனை எதிர்க்க முடியும். நிறைய பேர் அமலேக்கியன் தோத்ததுக்கு காரணம் என்னன்னா, தனியாக தீர்மானம் எடுத்தாங்க. சவுல் தனியாக தீர்மானம் எடுத்துட்டாரு. சாமுவேல் என்ற ஊழியக்காரர் அங்கே இருந்தார், மூப்பர்கள் இருந்தார்கள். அவரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை, தனியாக ஒரு தீர்மானத்தை எடுத்தாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அமலேக்கியனை தனியா எதிர்க்காதீங்க. அமலேக்கிய பொருட்களை தனியா எதிர்க்காதீங்க. உங்களால முடியாது. அந்த பொருள் உங்களை கவர்ந்து விடும். எதிர்ப்பாளர் உறவுகள்ல தேர்ந்தெடுக்கும் போது தனியா போய் தேர்ந்தெடுக்காதீங்க. ஒரு ஆலோசனையை கேட்டு தேர்ந்தெடுங்க. சில வேலைகள், சில காரியங்களுக்கு பிரேயர் சப்போர்ட் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிதான் அமலேக்கியனை நீங்க என்ன பண்ண முடியும்? அமலேக்கியனுடைய ஆவியை நீ தனியா எதிர்க்க இயலாது. மோசே சொல்றார், யோசுவா நீ போய் லீட் பண்ணு, ஆனா உனக்கு தெரிந்து கொண்ட எல்லாரும் அல்ல, செலக்டிவ் பீப்புள் வேணும் அமலேக்கியனை வீழ்த்துவதற்கு. எல்லா கிறிஸ்தவர்களையும் யுத்தத்துக்கு கூப்பிடாத, செலக்டிவாக இருக்கிறவர்களை உன் வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். ஆனா அந்த செலக்டிவான மக்களோட நீ யுத்தம் பண்ணு. அப்படி நீ யுத்தம் பண்ணினாலும் நானும் உனக்கு தேவை சொல்றார் மோசே. நானும் சொல்றார் அவரு, நான் மலையின் மேல ஏறி உனக்காக தேவன் என் கையில் கொடுத்த அந்த கோல், அந்த பரிசுத்தாவின் வல்லமை, அந்த தேவ அதிகாரம், மலை, தேவ பிரசன்னம், மலையின் மீது கை உயர்த்தி இருக்கிற அனுபவம், பிரசன்னம் மிக்க ஜெபம் நிறைந்த பரிசுத்தாவின் வல்லமையோடு நான் உனக்காக மலை உச்சியில் இருப்பேன், நீ போய் யுத்தம் பண்ணு என்று அவர் சொன்னார். அப்போ மோசே அங்க யுத்தம் பண்ணும் பொழுது அப்போ பார்க்கிறார், கை உயர்த்தி அந்த கோலை பிடிக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை, பரிசுத்தாவின் அதிகாரம் தேவை. அதுதான் அந்த கோல். அதை வைத்துதான் தேவன் பார்வோனை ஜெயித்தார். அதை வைத்துதான் செங்கடலை பிளந்தார். அதை வைத்துதான் பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். தேவன் மோசேக்கு கொடுத்த அதிகாரமான கோல், கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்து அமலேக்கியனை நீ வீழ்த்த வேண்டும். மோசே நிற்கிறார். அவரு முடியல, அவரால், ஐயோ என்னால முடியலையே. ஏன்னா முடியலன்னு அவர் கை கீழே போடும் போது என்ன ஆகுது? இஸ்ரவேல் தோக்குறார்கள். கை மேல தூக்கும் போது அமலேக்கியர்கள் தோக்குறார்கள். அப்போ மோசே அறிந்து கொண்டார், ஐயோ என் கையை உயர்த்தியே வைக்கணும். கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறார்.
இந்த யுத்தம் யாரும் தனியாக செய்கிற யுத்தம் அல்ல. We all need each other to fight against the spirit of Amalekites. அமலேக்கியரை எதிர்க்கணும்னா நமக்கு ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று அப்பொழுது ஆரோன் வருகிறார். ஆரோன் வாங்க, ஒரு ஆரோன், யாராவது ஒரு ஆரோன் வருகிறார். அப்பொழுது ஆரோன் ஒரு பக்கத்துல தூக்கி பிடிக்கிறார், இன்னொரு பக்கம் இன்னொரு கையை தூக்கி பிடிக்க ஒருவர் வேணும். அப்போ ஊர் வருகிறார் அங்கே. அப்போ மோசே, ஆரோன், ஊர், மலையின் கீழே யோசுவா, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அமலேக்கியரை என்ன பண்ணோம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஜெயிக்கணும். கரங்களை தூக்கி பிடிச்சபடியே அந்த மோசே சொல்லுகிறார், நான் மோசே, இங்க ஒருத்தர் தேவை, இந்த அமலேக்கியனை ஜெயிக்கணும்னா ஆரோன். ஆசாரிய அபிஷேகம். என்ன அபிஷேகம்? ஒரு பாஸ்டோரல் அனாயிண்டிங் தேவை. ஊர் ஒரு துணை தலைவர், ஒரு லீடர்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு. ஊரை குறித்து பைபிள்ல ஒண்ணுமே இல்லை, அவன் ஒரு துணை தலைவர். மோசே கையை பிடிக்க ஓடி வந்தார். உங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரீஸ்லி அனாயிண்டிங் தேவை. ஒரு ஆசான் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனை நீ வைத்திருக்க வேண்டும், உனக்கு ஆலோசனை கொடுக்க, உன்னை வழி நடத்த, அவரோடு கூட ஒரு நட்புறவு நீ ஏற்படுத்த. அதே நேரத்தில் ஒரு ஊர் உனக்கு வேண்டும். அந்த ஊர் யார் என்றால் உன்னை உண்மையாக நடத்தக்கூடிய, உன்னை உண்மையாக கரிசனையாய் விசாரித்து நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வேணும். கீழே ஒரு புது தலைமுறை யோசுவா வேணும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டும். இத்தனை பேர் சேர்ந்தாதான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல ஆயத்தமாயிடுங்க. அமலேக்கிய ஆவியை ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இப்ப அவரால் முடியல, அவர் உட்காரணும். அப்ப அவர் உட்கார்வதற்கு ஒரு பாறை கொடுத்தாங்க. ஏன்னா மோசே ஒரு நாளெல்லாம் நிக்க முடியல. அப்போ உட்காரத்துக்கு ஒரு பாறையை கொடுக்கும்போது மோசே என்ன பண்ணுகிறார்னா அந்த பாறையின் மீது உட்கார்ந்தார். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பாறை வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம முழுமையாக நம்மை அவருக்குள் வைத்திருந்தால் அமலேக்கியனை ஜெயிக்க முடியும். நீ பலவீனத்தில் விழும் பொழுது, நீ பாவத்தில் விழும் பொழுது, நீ சோர்வில் விழும் பொழுது எழுந்திராத, கிறிஸ்துக்குள்ளாக உன்னை காத்துக்கொள். உன் காதுகளில் பொய்யான சத்தம் கேட்கும் பொழுது தேவன் உன்னை மறுதலித்து விட்டார், தேவன் உன்னை கைவிட்டு விட்டார் என்ற சத்தம் கேட்கும் பொழுது, கிறிஸ்துவாகிய பாறை மீதாக சபை தன்னை வைத்துக் கொள்ளும் பொழுது அமலேக்கியனை ஜெயிக்க முடியும். பட்டய கருக்கினாலே அவன் முறியடித்தான். காட்ஸ் வேர்டுனாலே, தேவனுடைய வார்த்தையினாலே அமலேக்கியனை முறியடித்தான். இந்த வெள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த போர் ஆயுதத்தை நீங்கள் உங்கள் கரங்களில் எடுக்க வேண்டும். அமலேக்கிய ஆவி அவன் பதுங்கி இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தாக்குவான். அவன் ஓரத்தில் இருக்கிறவர்களை, அபிஷேகம் ஆவிக்குரிய ஓரத்தில் இருக்கிறவர்களை, சபையில் ஏதோ வந்து போய் கொண்டிருக்கிறவர்களை கண்ணி வைத்து அவர்களை பின்மாற்றத்துக்குள்ளாக கொண்டு போவான். அமலேக்கிய ஆவி. மூன்றாவதாக, எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போய் இளைப்பாரி டயர்டா இருக்கிறீங்களோ, தாவீது அப்படிதான் இளைப்பாரி டயர்டா இருந்தா. மரண செய்தி, தேசத்தில் பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா சேர்ந்து சொல்லுவோமா? நீங்க நல்லா கவனிங்க, நான் சேர்ந்து சொல்ல போறீங்க. நான் என்ன சோர்ந்தாலும் அமலேக்கிய ஆவி என்னை பின்மாற்றத்தில் கொண்டு போக ஒரு நாளும் விட மாட்டேன். அமலேக்கியனை ஜெயிப்பேன், அமலேக்கியனை ஜெயிப்பேன். சத்தமா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி, அமலேக்கியனை ஜெயிப்பேன். இது ஒரு போராயுதம். ஆமென். ஆமா, இது ஒரு போர்க்களம். தேவன் கொடுத்த போராயுதத்தை எடுத்து நீங்க அமலேக்கியனை ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வெள்ள கூட எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு கண்களை மூடியபடியே எழுந்து நிற்க போகிறோம். இந்த செய்தி மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா அனுபவங்களை எங்களுக்கு connect@livinggod.church என்கின்ற இமெயில் முகவரிக்கு அனுப்ப மறக்க வேண்டாம். இதுபோல இன்னும் அதிக மெசேஜ் நீங்கள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.